பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை நோக்கி முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிசி ரம்லி சுமத்தி வரும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் பிகேஆர் கட்சியை பின்னடைய செய்து வருவதாக பரிதா ஹரியான் குழும ஆசிரியர் ஜுல்கிப்லி ஜலீல் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது முதல் ரவிசி கொசுவை கொல்ல கொசு வலையை எரித்துக் கொண்டிருக்கிறார் அல்லது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்திக் கொண்டிருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவிசியின் இத்தகைய குற்றச்சாட்டுகள் கட்சியின் தோற்றத்திற்கு பாதகம் அல்லது குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். அமைச்சரவையில் இருந்து விலகிய பின்னர் ரவிசி கடந்த வெள்ளிக்கிழமை யாங் பிரஹந்தி மந்திரி என்ற தமது முதலாவது போட்காஸ்ட் நேர்காணலை தொடங்கியிருக்கிறார். அவர் இன்னமும் குற்றச்சாட்டுகளையே சுமத்திக் கொண்டிருக்கிறார். தமது சொந்த முடிவுகளை எடுக்க அவர் விரும்புகிறார். அதோடு பிரதமர் மீது பழி சுமத்தி வருகிறார் என்று ஜுல்கிப்லி தெரிவித்துள்ளார். பிகேஆர் கட்சிக்கு எதிராக வெளிப்படையாக செயல்பட்டு வரும் ரவிசியை சாடிய அவர், கட்சியை இப்போது இருக்கும் நிலைக்கு கொண்டுவர பிகேஆருக்கு 25 ஆண்டுகள் ஆகியதாக தெரிவித்தார். ஒரு கொசுவை கொல்வதற்கு ஏன் ஒட்டுமொத்த கொசு வலையையே எரிக்க வேண்டும் என்றும், ரவிசியின் இத்தகைய செயல் பிகேஆர் கட்சியை பின்னோக்கி செல்ல வழிவகுத்துவிடும் என்றும் அவர் எச்சரித்தார். பெர்சாத்து கட்சி தனித்து செயல்பட்டு நாட்டின் அரசியல் சவால்களை எதிர்கொள்ளவே முடியாது என்பதை அக்கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் ஒப்புக்கொண்டுள்ளார். அதனால் பிரிகாத்தான் நேஷனல் கீழ் பாஸ் மற்றும் இதர உறுப்பு கட்சிகள் உடனான ஒத்துழைப்பை பெர்சாத்து வலுப்படுத்திக் கொள்ள வேண்டி உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தேர்தலில் தனித்து போட்டியிடாமல் செயல்படுவதை ஒப்பிடும் போது பெரிகாத்தான் நேஷனலின் வலிமை முக்கியம் என்பது கடந்த கால அனுபவங்கள் நிரூபித்துள்ளதாக நேற்று முன்தினம் இரவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது முன்னாள் பிரதமருமான முகைதீன் இதனை தெரிவித்தார். நாடு முழுமையிலும் நேற்று சனிக்கிழமை தொடங்கிய கடுமையான வெப்ப வானிலையும் குறைவான மழையும் வரும் செவ்வாய்க்கிழமை வரை நீடிக்கும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. இந்த 4 நாட்களில் சில பகுதிகளில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு முடிவுகள் காட்டுவதாக அவ்விலாக்காவின் தலைமைச் செயலாளர் ஹிஷாம் அனீப் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநராக பதவி ஏற்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதற்கு முன்னர் இப்பதவியை வகித்து வந்த டத்தோஸ்ரீ முகமது ஜுஹைலி முகமது ஜைன் ஜூலை 1ஆம் தேதி முதல் 2 ஆண்டுகளுக்கு மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். ஆகஸ்ட் 2023ஆம் தேதி முதல் இயக்குநராக பணியாற்றி வரும் அவர் ஜூன் 30, 2027 வரை மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவனத்தின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த இடமாற்ற உத்தரவு நேற்று இரவு முதல் சமூக ஊடக தளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தேசிய பல்லூடக பாதுகாப்பு ஆணையமான MCMC சமூக வலைதளங்களில் 1,88,528 பதிவுகளை போலியானது என அடையாளம் கண்டிருப்பதாகவும், அதில் சட்டவிரோதமான 1,73,642 உள்ளடக்கங்களை நீக்கியிருப்பதாகவும் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களின் மூலமாக பரப்பப்படும் பதிவுகளை MCMC முழுமையாக ஆராயும் என்றும், முக்கியமாக போலியான விளம்பரங்களை அடையாளம் கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுவரையில் 96,000 ஆன்லைன் சூதாட்ட பதிவுகளை நீக்கி இருப்பதாகவும், 46,000த்திற்கும் மேற்பட்ட போலி முதலீடுகள் குறித்தான மோசடி விளம்பரங்களையும் நீக்கி இருப்பதாகவும், அடுத்த கட்டமாக ஆபாச பதிவுகளை தாங்கியிருக்கும் பதிவுகளையும் நீக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் பகிரப்படும் பதிவுகளை முழுமையாக நீக்க தேசிய பல்லூடக பாதுகாப்பு ஆணையத்தின் முழுமையான அதிகாரம் இல்லை என்றும், ஆனால் முக்கிய தரவுகளை கட்டுப்படுத்த முடியும் என்றும், இது சமூக வலைதளவாசிகளின் புகார்களின் எண்ணிக்கையில் ஆனது என்றும் அவர் விளக்கினார். ஜொகூர் கோத்தாத்திங்கி ஃபெல்டா பாசாக் அருகே உள்ள டேசாரு கோத்தாத்திங்கி சாலையில் லாரி மற்றும் 4 கார்கள் மோதிய விபத்தில் 2 முதியவர்கள் பலியாகினர். 7 மாத குழந்தை உட்பட 9 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக நேற்று மாலை 4:17 மணி அளவில் அவசர அழைப்பு வந்ததாக ஜொகூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 9 பேர் துணை மருத்துவர்களால் சிகிச்சை பெற்றனர். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதவன் கலை கலாச்சார மன்றம் தனது புதிய கிளையை கிள்ளான் செந்தோசாவில் உள்ள சக்தி உணவகத்தில் நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது.
ஆதவன் கலை கலாச்சார மன்றம் மற்றும் அதன் உறுப்பினர்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அறிமுக விழாவை ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் ப தியாகராஜன் தலைமையேற்று தொடக்கி வைத்தார். நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் ப தியாகராஜன், நம் நாட்டில் மிகச்சிறந்த கலைஞர்கள் இருந்தார்கள். அதேபோல் மேலும் திறன்மிக்க கலைஞர்களை உருவாக்க அதற்கான ஒரு மையம் இங்கே இல்லை என்று குறிப்பிட்டார். அது போன்ற ஒரு மையம் உருவாக வேண்டும் என்பதே தமது விருப்பம் என அவர் தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு கலை மன்றங்கள் இருக்கின்றன. அவர்களின் சேவைகள் போற்றுதலுக்குரியது. அத்தகைய மன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என அவர் தமது கருத்தை முன்வைத்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.